எங்கடி போன? சொல்லி எங்க போன? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் எங்கேயும் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஓடி ஒளியறதா இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? விஷயம் தெரிஞ்ச உடனே நேத்தே உங்க ஸ்டேஷனுக்கு வந்தேன். நீங்க தான் இங்க இல்ல. குமரேச் அண்ணன், நீங்களே சொல்லுங்க. ஆமா மேடம், சங்கவி நேத்து எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. மயக்கம் தெளிஞ்சு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நேரா ஸ்டேஷனுக்கு வந்துச்சு மேடம். நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் நீங்கள் வரத்துக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு மேடம். நீங்க என்ன இவளுக்கு வக்காலத்தா? ஸ்டேஷனுக்கு வந்து அக்யூஸ்ட வெளியில அனுப்புறதே தப்பு. இதுல இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசுறீங்க. அவரை ஒண்ணும் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் தானே வேணும், அதான் வந்துட்டேன்ல. நீங்க எதை கேக்குறதா இருந்தாலும் என்ன கேளுங்க, என்ன விசாரணை பண்ணுங்க. அம்மா, ஒன்னு என்னடி கேக்குறது? ஒரு குற்றவாளி தப்பு செஞ்சிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விசாரணையே. நீதான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன்கிட்ட விசாரணை எல்லாம் கிடையாது. கொலை எப்படி செஞ்ச, ஏன் செஞ்சன்னு விளக்கு மட்டும்தான் வேணும். சொல்லு, எதுக்காக செங்கோடகனையும் அவர் வைஃபையும் கொலை பண்ண? அது மட்டும் இல்லாம அவங்க பணத்தை வேற கடத்திருக்க. என்னடி கேட்டுட்டு இருக்க, பதில் பேச மாட்டேங்கிற? என் கைய வேற பிடிக்கிற. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய், இப்ப சொல்லு, எதுக்காக கொலை பண்ண? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், செங்கோடன் அப்பா என்ன வளர்த்தவரு. குழந்தை இல்லாதவருக்கு நான் தான் சொந்த புள்ள மாதிரி. அவரை நான் எதுக்கு கொலை பண்ணணும்? அவரு போனதை நான் எதுக்கு கடத்தணும்? அதான் பண்ணிட்டியே. செங்கோடகனையும் அவர் பொண்டாட்டியும் சொத்துக்காக ஆசைப்பட்டு கத்தியால அறுத்து அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டியே. அத நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஊர் உலகம் அதை நம்பாது. இந்த ஊர்ல யாரு வேணும்னாலும் கேட்டு பாருங்க, நான் இந்த கொலைய செஞ்சிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. யார் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல, உன் கைரேகையே சொல்லிடுச்சு. கோர்ட்டுக்கு அது போதும். இல்ல, சத்தியமா சொல்றேன், கொலை நடந்த அன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கே போல. இத பார், ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அது உண்மை ஆயிடாது. நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக செங்கோடகனையும் அவர் பொண்டாட்டியும் கொலை பண்ண? நான் திரும்ப திரும்ப பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு உண்மையை எத்தனை தடவை சொன்னாலும் அது உண்மைதான். நான் இந்த கொலைய பண்ணல. மயிலை மயிலைனா அது இறகு போடாது. மயில புடிச்சது மண்டையை உடைச்சாதான் இறகு கிடைக்கும். என்னடி முறைக்கிற? சொல்லு, எதுக்குடி கொலை பண்ண? பணத்தை வேற கடத்திருக்க. நான் கொலை பண்ணல. சொல்லு, எதுக்காக கொலை பண்ண? நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணுவீங்களா? நான் ஒன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேப்பியா? உங்க அப்பாவை சொன்ன உடனே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதே, அதே மாதிரி தானே எனக்கும். என்ன நீங்க இப்படி அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா குணமா இருக்கிற எங்க அப்பா எழுந்து வந்து உங்களை அடிச்சாலும் ஆச்சரியம் இல்ல. ஏன்னா என்ன அவரு வளர்த்த விதம் அப்படி, என் மேல வச்சிருந்த பாசம் அப்படி. கேவலம் ஒரு சொத்துக்காக அவரை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்காக அவரு என்ன வேணா பண்ணுவாரு. அப்படிப்பட்டவரு அவரு சொத்தை கேட்டா மாட்டேன்னா சொல்லுவாரு. அதுக்கு நான் ஏன் அவங்களை கொலை பண்ணணும்? ஏய், சும்மா நடிக்காத. நீயும் உங்க அப்பாவும் திட்டம் போட்டு இந்த கொலையை பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம செஞ்ச கொலையை மறைக்க பணத்தை வேற கடத்தி வச்சிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறது இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நான் இந்த கொலையை பண்ணல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த கொலையை பண்ணவ வேற எங்கேயோ இருக்கான். செத்து போனவங்கள தெய்வமா நினைக்கிறது எங்க ஊரு வழக்கம். அப்படி இருக்கும்போது
அப்பாவா நினைக்கிற ஒருத்தரோட பணத்தை கடத்திக்கிட்டு போய் எரிச்சன்னு சொல்றீங்களே, இது கடவுளுக்கு அடுக்காது மேடம். நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் தான் இந்த கொலையை பண்ண நீங்க நினைச்சா என்னை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. நான் இங்கதான் இருப்பேன். செல்வந்திரன் சார், செல்வந்திரன் சார், வாங்க போவோம். சார், மிஸ்டர் செல்வேந்திரன். நான் தாங்க சார். என் பேரு கல்யாண சுந்தரம். இவங்க என் மனைவி பார்வதி. வணக்கம்மா. இவ என் பையன் சுதாகர். வணக்கம். சார், என்னாச்சு சார்? என்னப்பா? நான் உங்களை வர வேணாம்னு சொன்னேன். எதுக்காக இங்க வந்தீங்க? என் பொண்ணு வீட்டுல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அழாதீங்க சார். ஐயோ சார், சொன்ன கேளுங்க. அழாதீங்க. ஹலோ. ஆமாம். சரி, ஓகே. அண்ணா, கார் கூட என்ன பாத்தீங்களா? பார்க்கலப்பா. எங்க போனானே தெரியலையே. சரி. அண்ணா, இந்த பைத்தியக்கார போய் எங்கேயாவது பாத்தீங்களா? பாக்கலையப்பா. சரிண்ணே. தம்பி, எதுக்காக தேடுற? அது ஒண்ணு இல்லண்ணா, உன்னை மாதிரி காட்டு போய் இருக்க ஊர்ல இருக்க கூடாதுன்னு ஃபாரின் போலான்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருந்தேன். அது வந்துருச்சு. அந்த லூசு பா இந்த பாஸ்போர்ட்டை புடிட்டு ஓடிட்டான். உனக்கு அந்த பாஸ்போர்ட் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காதுடா. மூஞ்சி முகரையும் பாரு. பெருசு ஓடா. என்ன சொல்லிட்டு இப்படி கோபப்படுறாரு?
ஏக்கா அந்த லூசு பையில எங்கேயாவது பாத்தீங்க? இல்லப்பா, எங்கேயும் பார்க்கல. ஏன் கேக்குற? அது ஒண்ணும் இல்லக்கா, என் கல்யாணத்துக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தேன். அந்த லூசு பைய புடிங்கிட்டு ஓடிப்பிட்டான். ஐயோ, இப்ப கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற? வேற என்ன பண்ண முடியும்? உன் பொண்ணு தான் ஃப்ரீயா கல்யாணம் அட பண்ணிக்கணும். பாவி, மூஞ்ச பாரு. உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? நான் இப்ப என்னடா சொல்லிட்டேன்? ஐயோ வாட்சி வேற. ஏக்கோ கோவத்துல கொடுத்து வச்சுட்டு போற பாரு. பத்தல அவனுக்கு. மூஞ்ச முக கட்டை பாரு. உடத்த விட்டுட்டு போறேன்னு சொன்னது தப்பா? என்ன தேவூரம் ஊர் முழுக்க லூசு பையில தான் சுத்தி திரியிறாங்க. இப்படி நம்ம மேல தண்ணி ஊத்துறதுக்கு நாம ஒண்ணு அப்படி தப்பான கேள்வி கேட்கலையே. பொண்ணதானே கேட்டோம். ஃப்ரீயா கேட்டுக்க கூடாதுதான். இவன் எங்க போனான்னு தெரியலையே. மாறா, என்ன சட்டையெல்லாம் ஈரமா இருக்கு? இல்லப்பா, சட்டையெல்லாம் ஈரமா இருக்கேன்னு கேட்டேன்பா. ப்ரெஷர், எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டேன், அப்பப்ப தண்ணி ஊத்தி கூல் படிக்கணும்னு சொன்னாரு. அதுக்கு தான் ஊத்திட்டு இருக்கிறேன். ஓகேவா? எனக்கு கூட தான் ப்ரெஷர் இருக்குதுப்பா. நானும் இப்படி பண்ணா சரியா போயிடுமா? சரியா போயிடும். அதுக்கு நீ சட்டையை போடணும். நீ தான் சட்டையை போடாம ஊருக்குள்ள அடைஞ்சு திடீரியா? சரி, அதெல்லாம் விடு. அந்த லூசு பையில பார்த்தா எல்ஐசி படத்தை கவர்ல போட்டு வச்சிருந்தப்பா, புடிங்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த லூசு பைய கார் கொடகன் தானே? நேத்து நைட்டு இந்த திண்ணையில தான் படுத்திருந்தான்ப்பா. ஐயோ, அப்பா பக்கத்துல ஒரு கவர் வச்சிருப்பானே? ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரியே ஒரு கவர் இருந்துச்சு. அந்த லூசு பைய விட்டுட்டு போயிட்டான். அது என்ன ஏதுன்னு தெரியாம நான் தான் அந்த குப்பை தொட்டியில போட்டேன்ப்பா. ரொம்ப முக்கியம், குப்பை தொட்டியில போட்டுக்க பாரு. அறிவு கட்டவிட உனக்கு ஜென்மத்துல சட்டையே கிடைக்காது. உள்ள எப்படி எடுக்க போறேன்னு தெரியலையே. அம்பிகாமா, என்னம்மா இது? ஏன் இப்படி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? வேற யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து அழ சொல்றீங்க? இந்த அம்மன் முன்னாடி உட்கார்ந்து அழுதாலாவது என் மக சங்கவிக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அம்மன் தான் கண் துறக்கவே இல்லையே. ஏன் இந்த அம்மன் அவளை மட்டும் இப்படி சோதிக்கணும்? கல்யாணத்தை தான் அந்த அம்மன் நடத்த விடல. இன்னைக்கு கொலகாரி பட்டம் கட்டி என் மக ஜெயிலுக்கு போயிட்டா. அதையும் அந்த அம்மன் பாத்துக்கிட்டு தானே இருக்கு. அதான் கடைசி அந்த அம்மனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு போலான்னு வந்து. நாட்டுல எத்தனையோ தப்பு பண்ணவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு தப்பும் பண்ணாம நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் இந்த அம்மன் இப்படி சோதனையை கொடுக்கணும்? என் மக என்ன தப்பு பண்ணா? ஏன் இந்த அம்மன் அவளை இப்படி சோதிக்கணும்? எல்லாரும் இந்த அம்மனை தாயேன்னு கூப்பிடுறப்ப இந்த அம்மன் ஒரு தாயா இருந்திருந்தா ஒரு தாயோட வலி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியாம நான் படுற வேதனை இந்த அம்மன் ஒரு தாயா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். பாசமா வளர்த்த பிள்ளைய ஒரு குத்தமும் செய்யாம இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது நான் பட்ட வேதனை இந்த அம்மன் ஒரு தாயா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மன் தாய் இல்ல, வெறும் கல்லு. வெறும் கல்லுதான். அம்மா, அப்படிதான் சொல்லாதீங்கம்மா. இந்த அம்மா வெறும் கல்லா இருந்திருந்தா நம்ம எல்லாரும் கல்லாதாம இருந்திருப்போம். அந்த அம்மா நம்மளை காக்குற தாயா இருக்கிறதாலதான் நாம எல்லாம் மனுஷனா இருக்கோம். ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குமா? இந்த தாய் நம்மளை கைவிட மாட்டாமா. நம்பிக்கையோட இருக்கம்மா, நல்லதே நடக்குமா. வர திருவிழாவில் இந்த அம்மனுக்கு தீ மிதிக்க தான் நீங்க வேண்டிக்கம்மா.
சங்கவிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா. இனிமே புதுசா என்ன பிரச்சனை வரதுக்கு இருக்கு? அதான் எல்லா பிரச்சனையும் அவளுக்கு வந்துருச்சே. இந்த சின்ன வயசுல அவ எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டா. இப்படி எல்லாம் அவளுக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அவ பிறக்காமலே இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகட்டும். இந்த வருஷம் மட்டும் இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த அம்மனுக்கு நான் தீ மிதிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏய், இங்க பாரு, அடி வாங்கியே சாகாத. உண்மைய சொல்லு. நீதான் கொலை பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க சொல்லு. ஏய், என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க, சிரிச்சிட்டு இருக்க? ஏய், உண்மைய சொல்லு. நீங்க கேக்குறது உண்மை இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற பதில். சார் சார் பாருங்க சார், கூட்டமா உள்ள வராங்க. ஐயோ நில்லுங்க நில்லுங்கயா. என்னையா மொத்த பேரும் ஒண்ணா சேர்ந்து உள்ள வரீங்க? எங்க சங்கவிய போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்களா? எங்கயா அவங்க இன்ஸ்பெக்டர்மா? வர சொல்ல அவங்கள. யோ இது போலீஸ் ஸ்டேஷன்யா, கத்தாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? யோ சொன்னா கேளியா, கொஞ்சம் அமைதியா பேசுறது. எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சங்கவி அனுப்புங்க, நாங்க போய்கிட்டே இருக்கோம். என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இது ஒண்ணு உங்க ஊர் சந்தை கிடையாது, ஆளால் வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு. இது போலீஸ் ஸ்டேஷன். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. போக முடியாதுமா, எங்க சங்கவி அனுப்புங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். அறிவில்ல உங்களுக்கு? ஒரு அக்யூஸ்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. யார் குற்றவாளி? ஒரு நல்ல புள்ளைய போய் உள்ள வச்சு கொடுமை பண்றீங்களே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இந்த பாரு, மரியாதையா எங்க சங்கவிய வெளிய அனுப்பு, இல்ல ஸ்டேஷனையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஏய் கிழவி, என்ன யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன உண்டலன் பண்ணுவ? மேடம் ஒரு நிமிஷம். ஏப்பா, நீங்களா எதுக்காக வந்தீங்க? இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம முதல்ல இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, சங்கவி வராம நாங்க யாருமே போக மாட்டோம். இந்த அம்மா எங்கட சுட்டாலும் பரவாயில்ல, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இந்த பாருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க வந்து கலாட்டா பண்றது, கண்டனம் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாம சட்டப்படி குற்றம் வேற. சங்கவியை வெளியே கூட்டிட்டு வரதான் நான் வந்திருக்கேன். அவளை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வருவேன். முதல்ல இருந்து கிளம்புங்க. போங்க, கூட்டு போங்க. போங்க, கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. போங்க போங்க. என்ன வேணும்? சங்கவியை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். இந்தாங்க ஜாமீன் லெட்டர். அக்கா, முகம்லாம் வீங்கி இருக்கு. ஏங்கா அடிச்சாங்களா? ஆமா, கூட வந்திருக்காங்களே, அவங்களாம் யாரு? அதான் ஏற்கனவே சொன்னேனே, அவர்தான் தமிழரசு. ஹாய். ஹாய்.